2026 புத்தாண்டு இப்ப அதே தான் 25க்கும் 26க்கும் அந்த கிரகங்கள வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அப்ப கிரகங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது இதில வந்து சனி வந்து வக்ரமாயிட்டு, வக்ரம் முடிஞ்சு இப்ப ரிவர்ஸ் போகுது. திருப்பி அடுத்த வருஷம் ஒரு 3வது, 4வது மாசத்துல திருப்பி வக்ரம் ஆகுது. அப்ப இந்த வருஷம் இருந்த ஸ்டேட்டஸே தான் அடுத்த வருஷம் இருக்க போகுது. அப்ப இந்த வருஷம் சில குழப்பங்கள் இருக்குன்னா, அடுத்த வருஷம் அந்த குழப்பங்கள் தொடரத்தான் செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த குரு வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து, கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போய் குழப்பத்திலிருந்து இப்ப திருப்பி கடகத்துக்கே பெர்ஃபெக்ட்டா வந்துற போதுன்றதுனால, அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகலாம். அப்ப குரு விடுபட்ட இடங்களுக்கு, இப்ப ராகு, கேது, சனி, குரு இந்த 4 கிரகங்களும் இந்த இப்ப இக்னைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத, விடுபட்ட இடங்கள் ஒரு 6 ராசிகள் விடுபட்டிருக்கும். அத வந்து அடுத்த வருஷம் குரு வந்து இக்னைட் பண்ணி அதையும் சரிசமப்படுத்த போதுன்றதுனால, ஓரளவுக்கு அடுத்த வருஷம் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு வருடங்களாக எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்த வச்சுட்டும் சில விஷயங்கள நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பொதுவாக அ கால சூழல்கள் மக்களை பொறுத்தளவுக்கு பார்க்குறப்ப, இது வந்து எப்பயும் போல ராகு அப்படிங்கிறது வந்து கும்பராசியிலயும், சனி என்பது மீன ராசியிலயும், குரு என்பது உச்சமான இடத்துக்கு கடகத்துக்கும், கேது என்பது சிம்மத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருது. இது வந்து அரசியல் மாற்றங்கள், கொத்தான வேலை நீக்கங்கள், அதுக்கப்புறமா வந்து இந்த பொருளாதார மாற்றங்கள், பொருளாதாரத்தில சில விஷயங்கள், தங்க விலை உயர்வு, இது சம்மந்தமான எல்லா விஷயத்திலயும் அடுத்த வருஷம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் குழப்பமா முடிவெடுக்க முடியாம, அடுத்தடுத்த எதிர்பார்க்காத மாற்றங்களோட தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.